ஹலோ காய்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் ஹேமாபாபு கிச்சனில் ஒரு அருமையான கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷல் தாங்க. ஸோ இன்றைக்கி முறுக்கு ரெசிபி அதுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான் என்னோடய வீடியோவில். ஸோ இந்த முறுக்கு ரெசிபிக்கு நம்ம வறுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். டைரெக்டாக நான் சொல்ல போகிற ஐட்டங்களை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொல்கிற அளவுக்கு ஒரு 50 முறுக்கு அளவுக்கு வரும். ஸோ தாராளமாக ஈஸியாக நீங்கள் பண்ணி இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அருமையாக நீங்கள் கொண்டாடிடலாம். இப்போ நான் அந்த முறுக்கை எப்படி செய்யலாங்கிறத என்னோடய வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் ஒரு அரை கப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அரை கப்பு வெண்ணெய் இதில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா அரிசி மாவு நம்ம வீட்டில் வறுத்தது கிடையாது. இது எனி பிராண்ட் இப்போ கடையில் உங்களுக்கு பேக்கெட்லேயே விற்கிறாங்க, 4 கிலோ 5 கிலோ பேக்கெட். ஸோ அந்த அரிசி மாவு தான். இதை நான் எதுவுமே வறுக்கவே இல்லை, டைரெக்டாக பேக்கெட்லேருந்து இப்போ எடுத்து 3 கப் அளவுக்கு நான் போகிறேன் நான். ஸோ 3 கப்பு அரிசி மாவு. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்த மாவும் நான் கடையில் தான் வாங்கினேன் நான். இதுவும் ஒரு 5 கிலோ மாவு இந்த மாதிரி பவுடராகவே விற்கிறாங்க. ஸோ இதையும் வறுக்கவே இல்லை நான். ஸோ டைரெக்டாக பேக்கெட்லேருந்து எடுத்து இப்போ 1 கப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ 1 கப்பு உளுந்த மாவு போட்டிருக்கேன் நான். 3 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு உளுந்த மாவு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் டீஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம் 1/2 டேபிள் டீஸ்பூன். ஸோ 1/2 டேபிள் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஸோ இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்ப்போம் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ அப்புறமேலு நல்லா பிசையும் போது 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மொத்தம் 1/2 கப்பு தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணியை இப்படி லைட்டாக தொளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ டோட்டலாக 1/2 கப்பு தண்ணி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ நல்லா அந்த முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கணும். கை வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அப்படி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த முறுக்கு உலக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் இன்றைக்கி ஸ்டார் வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ அதில் நல்லா மாவு நம்ம எவ்வளோ தேவையோ அதை உள்ளே வச்சுக்கலாம் அதில். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் 2 தோசை கரண்டி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம போடுற முறுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம போடுற முறுக்கு அப்படியே ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி ரவுண்டாக ஒரே அளவாக இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் எப்போயுமே இந்த மாதிரி தோசை கரண்டியில் இது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே ஷேப்பாக ஒரே மாதிரி வரும் நமக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க, நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு உளுந்த மாவு தான், அதை மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த முறுக்கு தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 1 ஹவரில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பாருங்கள், எனி குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிருஷ்ணரும் வந்தாச்சு நம்மளோட முறுக்கை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபைனலாக முறுக்கு ரெசிபி பார்த்தீங்க நீங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த முறுக்கை ரெடி பண்ணிட்டோன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அருமையான முறுக்கு கிடச்சிருங்க. இப்போ நான் சொன்ன அளவு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50லேருந்து 55 முறுக்கு அளவுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் முறுக்கு செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமாபாபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் முறுக்கு சாப்பிட வந்துட்டாரு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you all in my next video. Bye.